இங்க ஒரு ஹோட்டல்ல ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து செக்கிங் பண்ண சொல்லி வராரு. அப்படி வரும்போது தான் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு தட்டுல ஒரு ஹியூமன் பிளட்ட பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அவரு பயங்கரமா கோவமாயிறாரு. இப்ப அவர் வரும்போதே பிரஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்திருப்பாரு. இதனால பார்த்தா உங்க ஹோட்டலோட நேமே பயங்கரமா ஸ்பாயில் ஆயிருது. இப்ப நேரா செஃப் உள்ள போறாரு. இது பண்ணதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் அங்க ஒரு பொண்ணு இருந்துகிட்டு நான் கையை எடுத்துக்கிட்டேன். அது சரிப்பட்டதுக்குள்ளே இதை எடுத்துட்டு போய் வெளியே சொன்னாங்க. நானுமே வச்சுட்டேன். அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றா. இப்ப இந்த பொண்ணு சொல்றதுல நியாயம் இருந்தாலும் இங்க நடந்த விஷயத்த நினைச்சு அவர் ரொம்பவே கடுப்புல இருக்கிறாரு. இப்ப இந்த ஹோட்டலோட ஓனர் பொண்ணு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹோட்டலோட பேரை மேல கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குதுன்னு சொல்றா. அது என்னன்னா ஒரு போட்டி ஒன்று நடக்குது. அதுல நம்ம ஹோட்டலோட சார்பா நம்ம கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஹோட்டலோட பேரு மேல வந்துடும். அதுக்காக இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரெடி பண்ண சொல்றாரு. உடனே இப்ப அவருமே வராரு. வந்ததுக்கு அப்புறமா உங்களை நான் ஒரு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ண போறேன். அதுக்காக ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த டெஸ்ட் என்னன்னா ரைஸ் வச்சு தான் ஒரு சாப்பாடு ஒன்று செய்யணும். அதுவும் கொஞ்சம் இனிக்கா செய்யணும்னு சொல்றாரு. உடனே இப்ப எல்லாருமே உடைய தனித்திறமை வச்சு எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸுமே ஒருத்தருமே ஒரு விதமா சாப்பாடு செஞ்சிருக்காங்க. இப்ப அது நம்ம செஃப் மட்டும் சாப்பிடாம அது ஒருத்தருமே எல்லாருமே எடுத்து சாப்பிட சொல்றாரு. இப்ப எல்லாருமே ஒருத்தர் செஞ்ச சாப்பாடுமே எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்ததுல அவங்க ஒருத்தருமே ஒரு குறையா சொல்றாரு. அப்படி பார்த்தா எல்லாருமே பார்த்தா ஒருத்தர் டிஷ் இருக்கிற குறையிலுமே சொல்லிட்டு வராங்க. அப்படி பார்த்ததுல நம்ம செஃப்க்கு ரொம்பவே பிடிச்ச போனது நம்ம ஹீரோயின் செஞ்ச அந்த ஒரு டிஷ் தான். அதனால அவங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் செலக்ட் பண்றாரு.